அன்பு ஜோதிட சொந்தங்களே வணக்கம். தாய் தந்தை குரு தெய்வத்தின் ஆசிகளுடன் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ வர்க்கம் மூர்த்தி. இன்று நாம் காண இருப்பது விஸ்வாவசு வருடத்தோடைய ரிஷபராசிக்கான ஆவணி மாத பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல ரிஷபராசிக்கு எத்தகைய சாதகமான சூழல்களும் எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ரிஷபராசி நண்பர்கள் ஒருவித மன பதற்றத்தோட இருக்கக்கூடிய காலத்தை சில நாட்களாக சந்திச்சுட்டு இருப்பீங்க. அந்த மனப்பதற்றங்கள்லாம் நீங்கி மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதத்துல ரிஷபராசி நண்பர்களுக்கு வாய்க்க போகுது. எல்லா விஷயங்களும் உடனுக்குடன் நடந்து மனசுல ஒரு புத்துணர்வோட குடும்பம், வேலை, தொழில் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க நினைச்சது எல்லாமே நடந்து கொஞ்சம் உத்வேகத்தோட இருக்கக்கூடிய காலமா இருக்கு. மன புத்துணர்வோட உணரக்கூடிய காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு. கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால பல விஷயங்களை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அமையும். நல்ல விதமான பேச்சு, நல்ல விதமான செயல்களால் உங்களுடைய வாழ்வாதாரம் உயரக்கூடிய அற்புதமான காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு. வீட்டு விஷயங்களை பற்றின சிந்தனை அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள், தடைப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் அடுத்த கட்டமாக குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கக்கூடிய அற்புதமான காலமாகவும் இருக்குது. குடும்ப உறவுகளோட அந்யோன்யத்தை மேம்படுத்தி அனைத்து விதமான குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கு. அடுத்து குழந்தைகளோட முன்னேற்றத்தை கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய காலம். ரிஷபராசி நண்பர்கள் தன்னுடைய குழந்தைகளோட படிப்பு, வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய படிப்பு தன்மை எப்படி இருக்கு, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த எஜுகேஷன் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். உங்களுடைய மெக்கானிக்கல் லைஃப், உங்களுடைய வேலை பளுக்கள் காரணமா குழந்தைகளோட படிப்புல கவனம் செலுத்தாம இருக்கக்கூடிய பெற்றோர்களா இருந்தா அதை தவிர்த்துட்டு குழந்தைகளுடைய கல்வி முறை எந்த மாதிரி இருக்கு, அவங்களுடைய தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்து செயல்படக்கூடிய காலம் இது. அதற்கான முயற்சி எடுங்க. உங்களுடைய பணிச்சுமைகளுக்கு இடையே குழந்தைகளை பற்றிய சிந்தனையும் அவங்க கல்வியோட மேம்பாடு பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டிய காலம் இது. பூர்வீக சொத்துக்களை பற்றின சிந்தனை இருந்த நபர்கள், பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் நிவர்த்தியாகி குடும்பம் முறையில் வந்து சேர வேண்டிய சொத்து பத்துகளுக்கான பேச்சு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் துவங்கக்கூடிய காலமாக இருக்கும். பலர் குடும்ப உறவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை எப்படி கேட்கறது, இதை கேட்டால் இதனால் இந்த பிரச்சனை வருமோ அப்படின்ற பலவிதமான சிந்தனைகளில் உங்களுக்கான முறையான சொத்துக்கள் சேர வேண்டியது, உங்களுடைய பங்குகள் வாங்க வேண்டியதற்கான முயற்சிகள் எடுக்காம காலம் தாழ்த்தி கொண்டிருந்த ரிஷபராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சி எடுங்க. யாரும் படிச்சொல்லுக்கு ஆகாம நீங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடியதோ உங்களுக்கு வர வேண்டிய நியாயமா உங்கள் தலைமுறையா உங்கள் வழி வர வேண்டிய சொத்து பத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு. சிலருக்கு வழக்கு இந்த மாதிரி விஷயங்களை சந்திச்சு கொண்டிருந்த ரிஷபராசி நண்பர்கள் குடும்ப முறையில் அமைதியாக உட்கார்ந்து பேசும்போது அதற்கான தகுந்த நபர்கள் குடும்பத்தில் பெரியவர்களோட அழைச்சி அவங்களுடைய உறுதுணையோட உங்கள் எதிர்த்தரப்பு நபர்களோட பேசும்போது அதற்கான சரியான தீர்வு கிடைக்கக்கூடிய காலமாகவும் இந்த ஆவணி மாதம் இருக்கு. அத்தகைய முயற்சிகளெல்லாம் காலம் தாழ்த்தாமல் செய்து உங்களுக்கான அனைத்து விஷயங்களையும் உடனே பெறக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்துங்க அப்படின்றது நம்மளுடைய முக்கியமான அறிவுரையாக இந்த காலகட்டத்தில் இருக்கு. சுக பாக்கியங்கள் தடைப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த எதுவுமே நடைபெறலை அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு ஒரு சிலருக்கு. அதெல்லாம் எப்படி நடக்கும்னா உங்களுடைய தசா புத்திகளை பொறுத்து. எல்லாம் இந்த ரிஷபராசியில 3 நட்சத்திரங்கள் இருக்கு. கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம் அப்படின்ற 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வேற வேற தசையில பயணப்பட்டு இருப்பீங்க. ஒரே நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் அவங்களுடைய வயதுக்கு ஏற்றபடி அவங்களுடைய தசா புத்திகள் மாறும். அப்போ உங்களுடைய பலன்கள் மாறும். இது நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்களாக இருக்கிறதுனால உங்களுடைய சுய ஜாதகங்களை அனலைஸ் பண்ணி அதற்கான தசாபுத்திகளை அறிந்து
அதற்கேற்றாற் போல உங்களுடைய கால சூழலை அமைத்துக் கொள்ளும்போது நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய வாய்ப்புகளையும் சுகபாக்கிய தடை உள்ள நண்பர்கள் எதை எடுத்தாலும் உடனே முடியல அப்படின்ற ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பெரும்பாலும் எல்லாருக்கும் நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆவணி மாதத்துல இருந்தாலும் ஒரு சிலருக்கு அத்தகைய சூழல் ஏற்படக்கூடிய காலமும் இருக்கு. அந்த மாதிரி நபர்கள் விநாயகர் வழிபாடு சங்கடஹர சதுர்த்தியை முழுமையாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய தடைகள் எல்லாம் விலகி வெற்றி வாய்ப்புகள் தனவரவுகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலமாகவும் இந்த ஆவணி மாதத்தில் ரிஷபராசி நண்பர்களுக்கு அமையக்கூடிய காலமாக இருக்கு. அதையெல்லாம் பயன்படுத்துங்க. அடுத்து ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் வச்சிருக்கணும். ரொம்ப உத்வேகமாக செயல்படக்கூடிய நண்பர்களாக இருந்தால் சில ஆரோக்கிய குறைகள் உடல் உத்வேகத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் ஆரோக்கிய தடை புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை கழுத்தொலி போனால் தலைவலி போனால் கழுத்தொலின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆரோக்கிய தடை வரக்கூடிய காலம் இருக்குது ஒரு சில நபர்களுக்கு. அத்தகைய நபர்கள் முறையான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளுங்க. மருத்துவரோட ஆலோசனை பெறுங்க. தேவையான அனைத்து பரிசோதனைகளும் செய்து ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆவணி மாதத்தில். புதிய தொழில் வாய்ப்புகள் பற்றிய சிந்தனையில் இருந்த நண்பர்கள் அதற்கான முயற்சிகளிலையும் இறங்கலாம். புதிய தொழில், புதிய வியாபாரம், வேலை மாற்றம், வேலையில் இடம் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்திருந்த நண்பர்களுக்கு அதற்கான தருணங்களும் அமையும். அத்தகைய வாய்ப்புகளை பயன்படுத்தி உயரக்கூடிய காலமாகவும் இருக்கு. நல்ல தன லாபம் வரக்கூடிய காலம் இது. தனவரவுகள் அதிகரிக்கும். வரக்கூடிய தனங்களை நம்ம எப்பவுமே தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் சேமிப்பை பழகுங்க. சேமிக்கிறதுக்கு பழகிறது தான் ரொம்ப முக்கியம். எதிர்கால திட்டங்களுக்கு நம்ம சேமிப்பு பெருமளவு நமக்கு உபயோகமாக இருக்கும். அதனால் சேமிக்க பழகுங்க. தனவரவுகளை கொண்டு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் நல்ல காலமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. மனைவி பல காலமாக கேட்டுக்கொண்டிருந்த பல விஷயங்களை செய்து கொடுங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு. அடுத்து ரிஷபராசி நண்பர்கள் முன்னோர்களோட வழிபாடை தவறாமல் ஃபாலோ பண்ணும். முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில். முன்னோர்களோட வழிபாடுகள் அமாவாசை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களை முறையான அமாவாசை வழிபாடுகளை ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய காலங்களில் புரட்டாசி மாதத்தில் மாவலியபட்ச அமாவாசை வரப்போது அத்தகைய அமாவாசைகளை முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி பெரியவர்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை பெறும்போது உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் துணை நிற்கும். நீங்கள் எத்தனை கோவில் போய் என்னென்ன வேண்டுதல் வச்சாலும் அதெல்லாம் நிவர்த்தி அடையணும்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்ம போய் எந்த கோவிலில் நின்று பரிகாரம் பண்ணாலோ வேண்டுதல் வச்சாலோ அது எதுவுமே உடனே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அமையாது. அதனால் முன்னோர்களோட வழிபாடுகள் இதெல்லாம் முறையாக செய்து வரக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள் உடனுக்குடன் கிடைத்து வாழ்க்கையில் மேம்படக்கூடிய அனைத்து தருணமும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்குது. பயன்படுத்தி மேலும் வெற்றி வாய்ப்புகளை கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் முறையான ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் ஜோதிட அறிஞர்களை பார்த்து உங்களுடைய தசா புத்திகளை தெரிஞ்சு கொள்ளுங்கள். அந்த தசா புத்திகளுக்கான வழிபாடுகள், பரிகார தெய்வங்கள், பரிகாரம் என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ண வாழ்க்கையில் மேன்மை அடையலாம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கற்றறிந்து அதற்கான தகுந்த வேலைகளை கண்டிப்பாக செய்யுங்க. பரிகாரங்கள் செய்யும் போது ஆலய வழிபாடுகளும் கரெக்டாக செய்யும் போது உங்களுடைய நடக்கக்கூடிய தசா புத்தியில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு எல்லாம் ஒரு உன்னதமான பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதை முறையாக செய்யக்கூடிய நண்பர்கள் நல்ல பலன் கிடைக்குது என்பதை நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கையில் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற ரிஷபராசி நண்பர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.